महालक्ष्मीर्महाकाली महाकन्या सरस्वती भोगवैभवसन्धात्री भक्तानुग्रहकारिणी त्रिपुरा भैरवी विद्या हंसा वागीश्वरी शिवा वाग्देवी च महारात्रिकालरात्रिस्त्रिलोचना भद्रकाली कराली च महाकाली तिलोत्तमा काली करालवक्त्रान्ता कामाक्षी कामदा शुभा चण्डिका चण्डरूपेशा चामुण्डा चक्रधारिणी त्रैलोक्यजयिनी देवी त्रैलोक्यविजयोत्तमा प्रत्यङ्गिराधरा वेला लोकमाता हरिप्रिया पार्वती परमादेवी ब्रह्मविद्याप्रदायिनी अरूपा बहुरूपा च विरूपा विश्वरूपिणी पञ्चभूतात्मिका वाणी पञ्चभूतात्मिका परा दारिद्र्यवंशिनी नाम केन विद्या प्रकीर्तिता केन वा ब्रह्मविद्यापि केन मृत्युविनाशिनी जया च विजया चैव जयन्ती चापराजिता कुब्जिका कालिका शास्त्री वीणा पुस्तकधारिणी अर्धनारीश्वरी देवी सर्वविद्याप्रदायिनी भार्गवी याजुषी विद्या सर्वोपनिषदा स्थिता. சூப்பர் சூப்பர் அனுஜாஜி. ரொம்ப ரொம்ப தெய்வீகமா இருந்தது. அது மட்டும் இல்ல, இந்த நம்மளோட இந்த 2 வருஷமா சாண்டிங்கோட எஃபெக்டும் தெரியுது. உங்களோட சாண்டிங்ல. மகாபிராணம். ஓகே. மகாபிராணம்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வருது. ஸோ Thank you, sir. கோஷத்தை வேற சொல்லல. அது நிஜமாவே லக்ஷ்மி கேட்கறதுக்கு சஹஸ்ரநாமம். லவ்லி ஜி. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. தேங்க்யூ ஜி. Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். டெய்லி மாதிரி தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமஹ. எல்லோருடைய ஆரோக்கியத்துக்கும் உடல் நலத்துக்கும் வேண்டிக்கிறோம். இந்த உடல் இருந்தாதான் நம்மளால இந்த ஆன்மீக பாதையில் இன்னும் செல்ல முடியும். ஏன்னா நிறைய பாக்கி இருக்கு இந்த ஆன்மீக பாதையில நமக்கு புரியறதுக்கு, பிரம்மன் என்னங்கிறது புரியறதுக்கு நிறைய டைம் இருக்கு. இந்த பிரம்மன் புரிஞ்சுண்டு அவரோட சரணாகதி அடைஞ்சுண்டு கடவுள் காலில் விழுந்து கடவுள்ல சேர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த உடம்பு மேல ஆசை இருக்கணும் அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான், இந்த மனித உடல் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால இந்த பாதையில அட்லீஸ்ட் இந்த ஜென்மத்துல முன்னாடி போக முடியும். அடுத்த ஜென்மம் வேண்டாம் அப்படின்னு வேண்டிக்கிறதுனால இந்த ஜென்மத்திலேயே அது கிடைக்கிற வரைக்குமாவது, இந்த ஞான திருஷ்டி கிடைக்கிற வரைக்குமாவது நமக்கு இந்த ஆரோக்கியத்தோட இந்த உடம்பு இருக்கணும். அதுக்காக வேண்டிக்கிறோம். இப்ப நம்ம முண்டக்க உபனிஷத் எடுத்துட்டு இருக்கோம். அதுல முதல் முண்டக்கமோட முதல் கண்டம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 2வது கண்டம் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கான எப்பொழுதும் இந்த சாந்தி மந்திரம் நான் சொல்றேன், அப்புறம் வேற யாராவது சொல்லலாம். அட்லீஸ்ட் கொஞ்சம் பிராக்டிஸ் இருக்குங்கிறதுக்காக. ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः
स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः बालाजी जी Yes, madam. Jai Shri Krishna, sir. जय श्री कृष्ण जी சொல்லலாம் ॐ भद्रं कर्णे विष्णुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गे तुष्ट्वागुंसस्तनूभिः व्यशेम देवहितै यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्वराः स्वस्ति न इन्द्रो विद्रस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः இது அதர்வ வேதத்தோட சாந்தி மந்திரம். அதர்வ வேதத்துல வர எந்த மாதிரியான உபனிஷத்து இருந்தாலும் அதுல ஆரம்பிக்கிறதுல இதுதான் சொல்லி ஆரம்பிக்கணும். இந்த முண்டக்க உபனிஷத்தோட முதல் முண்டக்கம் அதோட முதல் கண்டம் முடிச்சிருக்கோம். முதல்ல சொன்ன மாதிரி இதுல 3 முண்டக்கம் அதோட 2 கண்டம். ஸோ 6 செக்ஷன்ஸா இருக்கு, 6 கண்டங்கள் இருக்கு. அதுல முதல்ல நம்ம முடிச்சிருக்கோம். அதுல 9 ஸ்லோகங்கள் இருந்தது. இந்த ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷர் மாதிரி முதல் 3 ஸ்லோகத்துல எதெல்லாம் எப்படி குரு பரம்பரையில பிரம்மன்ல இருந்து எப்படி அங்கீரசருக்கு வந்து அங்கீரசர் இந்த ஷௌனகர் வந்து கேள்வி கேட்கிறார். எதை கத்துண்டா எல்லாமே எனக்கு தெரிஞ்சிரும், எது அந்த ஒன்று, அதை அறிந்தால் எல்லாமே அறிந்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மொத்தமான ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கான பதில்கள் தான் இனிமே வருது எல்லாமே. சோ அதுல என்னன்னா எதை தெரிஞ்சா எல்லாம் தெரியும். எது அப்படின்னா நமக்கு எதான் படிச்சோம்னா அது பற்றி தான் தெரியும், வேற ஏதாவது படிச்சோம்னா அது பத்தி தெரியும். ஆனா இது என்ன கேட்கிற, எதை ஒன்றை படிச்சா எல்லாமே, எதை ஒன்றை அறிந்தா எல்லாமே அந்த மாதிரி. எப்படி இந்த பரமசிவனும் பார்வதியும் 3 சுத்து சுத்தினா இந்த பிரபஞ்சத்தை 3 சுத்து சுத்தின மாதிரி அப்படிங்கிற மாதிரிக்கு எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படின்னா என்னன்னா, ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு காஸ் எஃபெக்ட் இருக்கு, இதனால அது நடக்கிறது. சோ எது நடந்திருக்கு அப்படிங்கறது புரியறதுக்கு அதோட காஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் என்ன நடக்கிறதுங்கிறது நம்மளுக்கு புரியும். சோ தங்கம் தெரிஞ்சுட்டா அப்ப பாக்கி எல்லாம் அதுலேருந்து வர இந்த நெக்லஸா இருக்கட்டும், பிரேஸ்லெட்டா இருக்கட்டும், காதுல இருக்கிற ரிங்ஸா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் புரியும். ஏன்னா மூலமா இருக்கிறது காஸ் இந்த கோல்டு. நீருங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா இருக்கிற அலைகள், அலைகள்ல இருக்கிற துளிகள் எல்லாமே தெரியும். ஏன்னா அதெல்லாம் இந்த நீரோட வேற வேற நாம ரூப விவகாரங்கள். வுட்டு பத்தி தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து வர பர்னிச்சர் பத்தி எல்லாம் தெரிஞ்சிடும். மண்ணை பத்தி தெரிஞ்சா, களிமண்ணை பத்தி தெரிஞ்சா அதுலேருந்து வர பானைகள் எல்லாம் தெரியும். சோ அந்த மாதிரி எது ஒன்று தெரிஞ்சால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அப்படிங்கறதா நீங்க கேள்வி. சோ இந்த பானையில இருந்து ஒரு மண்ணுல இருந்து பானை வருது, அந்த பானை பத்தி தெரியும். இங்க வந்து பிரபஞ்சமே எல்லாமே இதுல இருந்து வருது அப்படிங்கறதா அந்த கேள்வி. அப்படின்னு அந்த கேள்வி கேட்டோன்னு குரு வந்து உடனே அதுக்கு பதில் சொல்றதுக்கு இல்லாம என்ன சொல்றதுன்னா, 2 விதமான வித்யா இருக்கு, அபராவித்யா பராவித்யா.
இந்த அபராவித்யா கீழ் வித்யா, அது இந்த எல்லாமே இந்த எஃபெக்ட்ஸ் பத்தி தெரியறது எல்லாமே இந்த அபராவித்யா. அது மியூசிக், சைக்காலஜி, பிசியாலஜி, சயின்ஸ், மேத்ஸ், இதெல்லாம் எஃபெக்ட்ஸ். ஸோ அதெல்லாம் அபராவித்யா. பராவித்யாங்கிறது எதுல இருந்து உங்களுக்கு இந்த அக்ஷரமான ஒரு விஷயம் இருக்கே, இந்த பிரம்மன், அதை எது புரியறதோ அதுதான் பராவித்யா. ஸோ இந்த அபராவித்யாங்கிறது இந்த 4 வேதங்களும் அதோட இருக்கிற இந்த 6 அதோட குணங்களும் அதோட அதுலேருந்து வர கல்விகளும் இதெல்லாம் அபராவித்யா. பராவித்யாங்கிறது பிரம்மனை எதை அறிந்தால் பிரம்மனை அடைய முடியுமோ அது பராவித்யா. நீ கேட்ட கேள்விக்கான பதில் இந்த பராவித்யா. சோ இந்த பராவித்யா பிரம்மன்னா எங்க இருந்து கிடைக்கிறது, அது எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்கு, அது என்னது அப்படிங்கிறதுக்கு 6வது ஸ்லோகம். முதல்ல நேத்தி இது அதிர்ஷ்டமானது, தெரியாது, கிரகிக்க முடியாது அப்படின்னு நேத்தி அல்ல, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை சொல்லிட்டு அது மட்டும் அங்கே நிறுத்தாமல், இது கை இல்லை, இது கண் இல்லை, இது காது இல்லை, இதுக்கு கண்ணு கிடையாது, இதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எது அது, என்ன அது நித்தியமானது, அவ்வியமானது, அழிவில்லாதது. சோ இதுதான் அது, இந்த பிரம்மன் தான் நீ கேட்ட கேள்விக்கான பதில். அதோட நாலேஜ் தான் பராவித்யா. அப்படி சொல்லிட்டு 7வது ஸ்லோகத்துல அந்த 3 உதாரணங்கள் எடுத்து சொல்றார். எந்த 3 உதாரணங்கள்? சிலந்தி பூச்சியோட உதாரணம். பிரம்மன் எப்படி எல்லாத்தையுமே கிரியேட் பண்றது, எல்லாமே பிரம்மன்ல இருந்து வந்ததுக்கு சிலந்தி பூச்சியிலேருந்து எப்படி எல்லாம் அந்த சிலந்தி பூச்சியோட இந்த வெப் வருதோ, அப்புறம் அந்த வெப் முழுசா அந்த சிலந்தி பூச்சிக்குள்ளேயே போயிடுறதோ, அது போல இந்த உலகமே முழுக்க இந்த பிரம்மன்ல இருந்து திருப்பி பிரம்மனுக்குள்ளேயே போயிடுறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிள் வச்சுட்டு இது ரொம்ப சின்ன விஷயமாச்சே அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பூமியிலேருந்து பலவிதமான ஔஷதங்கள், இந்த மரம் செடிகள்லாம் வருது அப்படின்னு 2வது எக்ஸாம்பிள். 3வது எக்ஸாம்பிள், அதாவது இறந்த விஷயத்திலேருந்து, அதாவது உயிர் இல்லாத ஒரு விஷயத்திலேருந்து உயிர்கள் வருது, அதானா அப்படின்னு இருந்தா அதுவும் இல்லை. அதுக்கு அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, எப்படி மனிதனோட உடம்பிலிருந்து இந்த முடிகள் வருகிறதோ அந்த மாதிரி. சோ எல்லாத்துக்குமே கிரியேஷனுக்கு காரணமே இந்த பிரம்மன் தான். எல்லாமே இந்த பிரம்மனுக்குள்ள அப்புறம் அடங்கிடுறது. சோ இந்த அபராவித்யா, இந்த பராவித்யா. சோ இந்த பிரம்மன்ல இருந்து தான் எப்படி ஒரு அங்குரத்துல ஒரு பீஜத்துல இருந்து இந்த முழு மரமே அந்த பீஜத்துக்குள்ள இருக்கோ, எப்படி அந்த மயிலோட முட்டையில் கலர் இல்லையோ, ஆனால் அந்த முட்டையிலேருந்து வர மயில் எல்லாமே எல்லா கலரும் பார்க்க முடியறதோ, அது போல இந்த பிரம்மன்ல இருந்து எல்லாம் வருது. இதான் இந்த கிரியமாக இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிற. இது ஜஸ்ட் ரேண்டமா இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் வந்துருது இல்ல. இந்த பிக் பேங் தியரி, யூனிஃபைடு தியரி, கிராண்ட் யூனிஃபைடு தியரி, இதெல்லாம் இந்த விஷயத்துக்கு, இந்த கேள்விக்கு பதில் தராது. நிறைய கேள்விகளுக்கு பதில் அதுல இருக்கு. ஆனா இந்த ஒரு கேள்வி இருக்கே, எதை ஒன்று அறிந்தால் எல்லாமே அறிந்தது மால ஆகும் அப்படிங்கிறதுக்கு, அந்த கேள்விக்கு பதில் அதுல இருந்து வராது. ஆதிசங்கர் ரொம்ப கிளியர் சொல்றார். இந்த கையில இருக்கிற இந்த பெர்ரிஸ் அதை அப்படி தூக்கி எறிஞ்சா அப்படி மாதிரி
வந்ததில்லை இந்த பிரபஞ்சம். அதுக்குன்னு ஒரு ஒரு கிரியம் இருக்கு. எப்படின்னா, எப்படி ஞானத்திலிருந்து ஞான யஜ்ஞத்திலிருந்து இந்த பிரம்மன் வராரோ, இந்த பிரம்மன்லேருந்து மாயையோட சேர்ந்து இந்த சகுண பிரம்மன் வராரோ, அது வந்து காசல் ஸ்டேட். அதுலேருந்து தான் எல்லாமே வருது. அந்த பிரம்மன் காசல் ஸ்டேட். எப்படி இந்த நம்மளோட ஆனந்த தூக்கத்தை பத்தி நம்ம மாண்டூக்கிய உபநிஷத்துல படிச்சோமோ, காரண சரீரம். அந்த மாதிரி இந்த காரண சரீரத்திலிருந்து இந்த பிரம்மனும் இந்த மாயையும் சேர்ந்தது. இந்த சகுண பிரம்மன் தான் இந்த காரண சரீரம். அதிலிருந்து தான் முதல்ல சூக்ஷ்மமான இந்த மனசும் பிராணமும் வருது. அப்புறம் இந்த மனசும் அதுல அப்புறமா இந்த ஸ்தூலமான இந்த இந்த சரீரம் வருது. அந்த சரீரத்துல இந்த பிராணமும் இந்த மனசும் போறதுனால இந்த உலகம் அதுலேருந்து வருது அப்படின்னு இந்த கிரியமும் இந்த 8ஆவதும் 9வது ஸ்லோகத்திலையும் அவர் சொல்றார். சோ இந்த மாதிரி இந்த குரு வந்து இந்த அபராவித்யா பராவித்யா அப்படின்னு சொன்னார். அதை பத்தி தான் இனிமே நம்ம படிக்க போறோம். சோ இந்த காண்டத்தில் இந்த அபராவித்யா அதை பத்தி டீட்டெயில்டா வரும். அதுக்கப்புறமா இந்த பராவித்யாக்கு போகும். சோ எதுக்கு இந்த அபராவித்யா பத்தி தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா இந்த பிரம்மன் வந்துதான் பராவித்யா, இந்த பிரம்மன் தான் எல்லாமே, இந்த பிரம்மன்ல இருந்து தான் நல்லா வருது அப்படிங்கிறது இந்த ஷௌனகா அப்படிங்கிறவருக்கு புதுசான விஷயம். இது அவர் மகாசாலா நடத்திட்டு இருக்கிற ஒரு கிரகஸ்தன். அவர் வந்து எல்லாமே இந்த ரிச்சுவல்ஸ், இந்த பூஜை புனஸ்காரம், இந்த யாகங்கள்லாம் பண்றவர். அதுக்கான மந்திரங்கள்லாம் தெரிஞ்சவர். அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தது. யாகங்கள் இருக்கும். அந்த யாகங்கள்ல நிறைய ஆಹುತಿ பண்றோம் அக்னியில. அதோட எதெல்லாம் மந்திரம் இருக்கோ அதை சொல்றோம். அண்ட் ஏன் பண்றோம்? 2 விதமான பலனுக்காக பண்றோம். ஒன்று, இந்த உலகத்தில் நமக்கு நல்ல க்ஷேமம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்னு, இந்த அடுத்த உலகத்திலையும் நமக்கு க்ஷேமம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த உலகத்துல மழை பெய்யணும். அந்த காலத்துல மழை பெய்ஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. அதுல இருந்து தான் தானம் அன்னம்லாம் வருது. சோ அந்த மழைக்காக பண்றா. இல்ல ராஜாக்கள்லாம் அஸ்வமேதம் பண்றா. ஏன்னா அவளுக்கு இன்னும் பெரிய ராஜ்யம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பண்றா. குழந்தைகளுக்கு பண்றா, ஃபேமிலிக்காக பண்றா. நம்மளோட மாடுகள்லாம் கௌரக்ஷணமா இருக்கணும், அதுக்காக பண்றா. அது இந்த உலகத்துல நமக்கு க்ஷேமம் கிடைக்கிறதுக்காக. அடுத்தது எதுக்கு பண்றா இந்த மாதிரி யாகங்கள்லாம்? அடுத்த ஜென்மம் நமக்கு ஸ்வர்க்கத்துல கிடைக்கணும். ஸ்வர்க்கம்னா என்ன? இந்த உலகத்தை விட மேலான ஒரு உலகம், எல்லாமே நல்லா இருக்கிற உலகம். இந்த உஷ்ணம், இந்த குளிர்லாம் இருக்காது. கான்ஸ்டன்டா ஏசியில் உட்காந்துருக்கிற மாதிரியான உலகம். பிளசண்டான உலகம், கஷ்டங்களே தெரியாத உலகம். சோ அந்த மாதிரி சொர்க்கம்னா இங்க 7 சொர்க்கம் இருக்கு நம்மளோட சனாதன தர்மத்துல. சோ இந்த சொர்க்க லோகத்துக்கு போனோம் அப்படிங்கிறதுக்காகவும் யோகம் பண்றது. சோ இந்த மாதிரி யாகங்களை ஒழுங்கா பண்றதுதான் ரொம்ப முக்கியம். ஒழுங்கா இந்த யாகங்களை பண்ணா இதெல்லாம் கிடைக்கும். சோ இது ஒரு காரணம். இந்த உலகத்திலயும் அடுத்த உலகத்திலயும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு காரணம் என்ன?
நம்மளோட மனசு சுத்தத்துக்காக பண்றது. மனசு சுத்தம்னா இந்த போக்கஸ்டா கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறது, மனசை லயிக்க வைக்கிறது பகவான் மேல. நம்மளோட பழைய எதெல்லாம் நல்லது இல்லாததெல்லாம் நம்ம மனசுல இருக்கோ அதெல்லாம் அதெல்லாம் அப்புறப்படுத்தி நல்ல புத்தி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த யாகங்கள் பண்றோம். இந்த மாதிரி நம்மளோட மனசு சுத்தமானா நமக்கு இந்த ஆன்மீக பாதையில் போகிறதுக்கு கிடைக்கிறது. வேதாந்தம் படிக்கிறதுக்கு, இந்த உபனிஷத்துலாம் நமக்கு புரியறதுக்கு அதுக்காகவும் யாகம் பண்ணிதான். இந்த மாதிரி 2 விதமா யாகம் பண்ணா. சோ மோஸ்ட்லி அந்த காலத்துல சௌனகா மாதிரி இருக்கிறவா எதுக்கு யாகம் பண்றா? காமமும் அர்த்தமும், ஆசைகளுக்கும் அர்த்தத்துக்கும். அர்த்தம்னா செல்வம். சோ இந்த யாகங்கள்லாம் பண்ணானா இந்த வேதங்கள்ல எப்படி நியமிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு மாதிரியான யாகங்கள் பண்ணானா நமக்கு நல்ல கர்மாக்கள் நம்ம கூடிண்டே இருக்கும். இந்த நல்ல கர்மங்கள் கூட்டின்றே இருக்கிறதுனால நமக்கு இந்த ஜென்மத்திலேயே நல்லதெல்லாம் நடக்கும். நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா இந்த மாதிரி யாகங்கள் பண்ணி பண்ணி இறந்த பிறகும் நமக்கு இந்த சொர்க்கம் கிடைக்கும். ஆனா சொர்க்கத்துல போனாலும் என்ன, க்ஷீணே புண்ணிய மருத்துவ லோகம் விதந்தி, திரும்பி வந்துதான் ஆகணும். இங்க இதெல்லாம் டெம்பரரி. இந்த தர்மா இந்த 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 யாகங்கள் இதெல்லாம் அர்த்த காம இது மட்டும் நமக்கு கிடைக்கும். ஆனா மோட்சம் கிடைக்காது. காம அர்த்த மோட்ச சொல்றோம். இந்த காமமும் அர்த்தமும் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி யாகங்கள் பண்றோம். அடுத்தது நமக்கு தேவையானது மோட்சம். அதுக்கு இந்த மாதிரி யாகங்கள், இந்த அபரா வித்யா போராது. இந்த யாகங்கள் அந்த காலத்துல பண்றா, இந்த காலத்துல யாகங்களும் பண்றா, பூஜைகள்லாம் சில யாகங்கள்லாம் பூஜையா மாறிடுது. பட் எல்லாத்துக்கும் நோக்கம் ஒன்றுதான். இதெல்லாம் அபரா வித்யா. இதுல இருந்து நமக்கு இந்த லோகத்திலையும் அடுத்த லோகத்திலையும் பலன் கிடைக்கும். நம்ம மனசு சுத்தமானம். இதுக்காக பண்றது இந்த இந்த யாகங்களும். நம்ம பாட்டுல இப்பவும் யாகங்கள் நடக்கிறது நிறைய வீட்டுல. இல்லைன்னா அந்த யாகங்கள்லாம் பூஜைகளா மாறிடுது. எல்லாருமே யாகம் பண்றாளா? இல்ல. எல்லாருமே டெய்லி யாகம் பண்றாளா? இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் ஒரு நாளைக்கு 2 வாட்டி யாகம் பண்ணும், அந்த மாதிரி இருந்தது. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 யாகங்கள்லாம் எப்பவாவது ஒரு வாட்டி பண்றது, பூஜைகள் டெய்லி பண்றதும் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஏன் பண்றோம்? ஏன்னா நமக்கு இந்த உலகத்திலையும் நல்லது நடக்கணும், அடுத்த லோகமும் நல்லதா கிடைக்கணும். இது கன்வென்ஷனல் ரிலிஜன். நம்மளோட தர்ம பிரகாரம் நடக்கிறோம் அப்படின்னா இதுதான் அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். என்ன நல்ல காரியங்கள் பண்றது, நல்ல பூஜைகள் புனஸ்காரங்கள் வேதங்கள்ல எப்படி சொல்லிருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல பண்றது, அது நார்மல் தர்மம். இது அபராதர்மம்னு வச்சுக்கலாம். அபராதர்மம் என்னன்னா, சோனகா கேட்டாரு, அந்த கேள்விக்கான பதில் தேடுறது. இப்ப யாராவது ஒரு கோயில்ல உட்காந்துருக்கா, அவள்கிட்ட நீங்க இந்த கோயில்ல மோட்சத்துக்கு வந்திருக்கீங்களா, எது ஒண்ணு தெரிஞ்சா எல்லாமே தெரியுங்கிற கேள்விக்காக பதிலுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்டா அவ சிரிப்பா நம்மள பார்த்து. நான் அதுக்கெல்லாம் வரலை, எனக்கு நல்லது நடக்கணும், என் குழந்தைக்கு நல்லது நடக்கணும், என் குழந்தைக்கு உடம்பு சரியா இல்ல, என் குழந்தை எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணணும், எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும், எனக்கு நல்ல வேலை உயர்வு கிடைக்கணும்.
அப்படின்பா. இல்லைன்னா வெறும் கடவுள்கிட்டேருந்து எனக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்பா. ஆனா இந்த மாதிரி எதை கிடைத்தால் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்கு பதில் தெரிந்து வரல. இது நம்மளதுல இருக்கும். எந்த மாதிரியான தர்மத்துல பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. கிறிஸ்டியானிட்டியில பாருங்கோ, ஆர் புத்திசம்ல பாருங்கோ, எங்க போனாலும் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறா. அவ வந்து இந்த மாதிரி எதை கிடைத்தால் எல்லாம் கிடைக்கும்ங்கிற கேள்விக்காக வரலையவா. அவளுக்கு நமக்கு பூஜை பண்ணி நமக்கு நல்லது மனசு நார்மலா ஒருத்தரும் ஒண்ணுமே இல்லாதனாலும் எதுக்கு போற, பணத்துக்கா போறியா இல்ல, ஏதானு உனக்கு வேணுமா அதுக்கா போறியா இல்ல, எதுக்கு போற அப்படின்னா மனசு காமா இருக்கணும் அதுக்காக போறேன் அப்படின்னு. அதுக்காக தான் இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்றது. அதான் நார்மல் தர்மம். பட் இதுல இருந்து மோட்சம் கிடைக்காது. மோட்சம் எப்ப கிடைக்கும்? பிரம்மனை அறிந்தாதான். அது அறியறதுக்கு என்ன வேணும்? அதுதான் பராவித்யா. கடவுள் எனக்காக இருக்கார் அப்படிங்கிறது அபராவித்யா. நான் கடவுளுக்காக இருக்கேன் அப்படிங்கிறது பராவித்யா. சோ இந்த நான் கடவுளுக்காக இருக்கிறேங்கிறது தான் ஹையர் ரிலீஜன், பரதர்மம். இந்த அபராதர்மம்ங்கிறது இந்த வாழ்க்கையில நல்லது பண்றதுக்காக. ஆனா இந்த உபனிஷத் இந்த அபராவித்யா இது வந்து கீழ் வித்யா அப்படின்னு சொன்னாலும் அது தப்பு அப்படின்னு சொல்லலை, அது பொய் அப்படின்னு சொல்லலை. ஆனா என்ன சொல்றார்? இந்த உன்னோட ஒரு கேள்வி இருக்கே, எந்த ஒண்ணு கிடைச்சா தெரிஞ்சா எல்லாமே தெரியுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே, அதுக்கு இங்க பதில் இல்லை அப்படிங்கிறார். சோ கர்மம், தியானம், ஞானம் அது இல்ல. இந்த கர்மமும் இந்த தியானமும் இந்த பூஜை புனஸ்காரத்துல போட்டேன்னா அது வந்து அபராவித்யா தேர்ந்தது, இந்த அபராதர்மத்துல சேர்ந்தது. இந்த ஞானம், இந்த ஞான கண்டம் அதுதான் இந்த உபனிஷத்துல இருந்து வருது. சோ இந்த இந்த இடத்துல இருந்து இந்த உபனிஷத்துல இந்த ரிச்சுவல்ஸ், இந்த பூஜை புனஸ்காரங்கள் பத்தியான ஸ்லோகங்கள் இங்கேருந்து வருது. இந்த மாதிரியான மந்திரங்கள், இந்த மாதிரியான ஹோமங்கள், இந்த மாதிரியான யாகங்கள், அதை பத்தியான அது தப்பு சொல்லல அது. ஆனா அது என்னது, அதோட அது எப்படின்னு புரிஞ்சுக்கணும், அது என்னதுங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை பத்தியான ஸ்லோகங்கள் இப்ப வருது. அது ரெண்டாவது கண்டத்தோட முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். ததே தத் சத்யம் மந்திரேஷு கர்மாணி கவயோ யான்ய பஷ்யன்ஸ்தானி த்ரேதாயாம் பௌதா சந்ததானி தான்யாச்சரத நியதம் சத்யகாமா ஏஷவ பந்தாஸ் சுக்ருதஸ்ய லோகே. தத் அது, ஏதத் இவ்வாறு, சத்தியம் உண்மை, மந்திரேஷு வேத மந்திரங்களில், கர்மாணி கர்மங்கள், கவயக ஞானிகள், யானி எவற்றை, அபஷ்யன் கண்டனரோ, தானி அவற்றை, திரேதாயாம் இந்த மூன்று யுகத்தில், இந்த வேத யுகத்தில் இந்த மூன்று வேதங்களை பத்தி, பௌதா பல்வேறு, சந்ததானி விரிவாக்கினார், தானி அவற்றை, ஆச்சரத நடைமுறைப்படுத்துங்கள்,
நியத்தம் ஒழுங்காக, சத்தியகாமா நன்மை விரும்புகிறவர்கள், ஏஷக இது, வஹ உங்களுக்கான, பந்தா வழி, சுக்ருதஸ்ய நல்ல கர்மங்களின், லோகே பலனை அடையும். என்ன சொல்றனா, இது உண்மை. வேத மந்திரங்களில் ஞானிகள் கண்ட கர்மங்கள் பலவிதமாக விரிவாக்கப்பட்டுள்ளன. நன்மை விரும்புகிறவர்கள் அவற்றை முறையாக செய்ய வேண்டும். இது நல்ல கர்மங்களின் பலனை அடைய வழியாகும். இது சத்தியம் அப்படிங்கிறார். இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள்லாம் சத்தியம். இதை பத்தி என்னை எதெல்லாம் படிச்சிருக்கோ அதெல்லாம் சத்தியம். ஏன்னா சவுனகர் இதெல்லாம் பண்ணவர். அவர்கிட்ட இதெல்லாம் தப்புன்னு சொன்னா அவருக்கு அங்கேயே எழுந்து ஓடி போயிருந்திருப்பார். ஆனா என்ன சொல்றாரு, இதெல்லாம் சத்தியம், நீ பண்றது எல்லாமே இதுல இருந்து வர பலன்களும் சத்தியம். யார் இந்த ரிஷிகள்லாம் பார்த்திருக்காது கண்ணால. இதுல இருந்து வர பலன்கள்லாம் நடக்கிறது அவ கண்ணால பார்த்திருக்கா. இந்த 3 வேதங்கள், ஏன்னா இங்க 3 வேதங்கள்ங்கிறது யஜுர், சாம, ரிக்வேதம், இந்த 3 தான். ஏன்னா அதுலதான் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும். அதர்வ வேதத்துல இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் கிடையாது. இந்த யாகங்கள்லாம் இந்த 3 தான் இருக்கு. அதனால இந்த 3 வேதங்கள்ல எப்படி பண்ணணும்னு சொல்லிக்கோ அந்த மாதிரி விதிமுறைகளோட இந்த யாகங்கள் பண்ணா அதோட பலன்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் சத்தியம். இந்த பந்தம், இந்த வழிதான், இந்த கர்மாதான் உனக்கு அதான பலன்கள் இங்க கொடுக்கும். இந்த கவைய, இந்த ரிஷிகள்லாம் அவெல்லாம் இதை உணர்ந்திருக்கா, இதெல்லாம் பார்த்திருக்கா. சோ அதனால இதெல்லாம் நிஜம். திருத்தீயா இந்த 3 வேதங்களும், இந்த 3 வேதங்கள்லயும் எதெல்லாம் இந்த மாதிரி ரிச்சுவல் சொல்லி கொடுத்திருக்காளோ அதை நீங்கள் பண்ணலாம். இந்த கவைய, இந்த ரிஷிகள் அவ உணர்ந்திருக்கா, அவ பார்த்திருக்கா, இதுல இருந்து இருக்கிற பலன்கள் உனக்கு கிடைக்கதான் கிடைக்கும். சோ அதனால இந்த கர்மங்களை நீ பண்ணு, இந்த யாகங்களை நீ பண்ணு. ஏன்னா இங்க அவர் கிரிட்டிசைஸ் பண்ற, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லல. இந்த மாதிரி பண்றவா எல்லாம் மட்டமானவா அப்படின்னு சொல்லல. இது அபராவித்யா தான். ஆனா இது மட்டமானது அப்படின்னு சொல்லல. உனக்கு என்ன வேணுமோ, தர்ம அர்த்த காம மோட்சம் எது வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல பண்ணு. இந்த தர்ம அர்த்த காம வேணும்னா இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ், இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் பண்ணு. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. எது தப்பு? இந்த எது எத்திக்ஸோ மாரல்ஸோ, எது நல்லதோ கெட்டதோ அதை தாண்டி போறதுதான் தப்பு. பணம் வேணுங்கிறது, பணம் வேணும் அப்படின்னா பணம் வேணுங்கிறதுக்கு ஆசை பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப நிறைய பிசினஸ் மேன்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸா இருப்பா. சிரிப்பு கூட வரும் அவ பண்ற யாகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. நிறைய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவா. வந்த உடனே இது மாதிரி கடவுளுக்கு ஏதாவது, ஆபீஸ்க்கு வந்த உடனே முதல்ல நான் அது மாதிரி கடவுளை பார்த்து கும்பிடுவா. அந்த கூட ரூமு கூட வாஸ்து பிரகாரம் வச்சிருப்பா. இங்க இந்த கார்னர்ல கடவுளோட இது இருக்கணும், மூர்த்தி இருக்கணும். அங்க போய் அங்க அதுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவா. வீட்லயும் நிறைய யாகங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணுவா. அவளுக்கு ஏன் பண்றா? எல்லாம் எதை தெரிந்தால் எல்லாம் தெரியுங்கிற இந்த கேள்விக்காக பண்றாளா? இல்ல, பணத்துக்காக பண்றா. பட் அதுல ஒன்றும் தப்பு இல்லை. எத்திக்கலா இது பண்றோ, அதுல காசுக்காக பண்றோம் அப்படின்னா தப்பு இல்லை. அது இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஆனா அதை தாண்டி வரம்புகளை மீறி பேராசையோட இதெல்லாம் பண்ணேன்னா அது தப்பு. ஆனா இதுல இருந்து உங்களுக்கு லாஸ்டிங் பீஸ் கிடைக்குமா? கிடைக்காது.
விவேகானந்தர் சொல்றார், சாகிறது உன் கையில தான் இருக்கு. சாகிறதோட அந்த ரோப், அந்த கயிறு உன் கையில தான் இருக்கு. நீதான் அதை இழுக்கிற. அது தங்கத்தினால சங்கிலியா இருந்தாலும் சரி, அதுக்கான துன்பம் உனக்கு கருதான் கிடைக்கும். சோ அது தங்கத்தை செயின், அதனால நமக்கு கஷ்டம் வராதுன்னு இல்ல. அந்த செயின் தான், அறுக்கிறது அறுக்கதான் இருக்கும். சோ இந்த சத்தியகாமான சத்தியம், இதுதான் நிஜம். சத்தியகாமா, இந்த சத்தியமான காமங்கள், இதுலேருந்து வர எஃபெக்ட்ஸ், அதெல்லாம் சத்தியம். இந்த மாதிரியான யாகங்கள்லாம் நல்ல கரெக்டான விதிமுறையில பண்ணானா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இது கிடைக்கும். இது உன்னோட பந்த, இது உன்னோட வழி. இந்த வழி வழியா போனேன்னா உனக்கு நல்ல கர்மங்கள் கிடைக்கும். ஆனா அத ஒழுங்குமுறையா பண்ணணும். எந்த யாகம் பண்ணாலும் அது ஒழுங்குமுறையா பண்றதுதான் கரெக்டானது அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். யதா லேலாயதே க்யார்ச்சிஸ் சமித்தே ஹவ்யவாஹனே ததாஜ்ய பாகாவந்தரேண ஹுதி பிரதிபாதயேத். யதா எப்போது, லேலாயதே அசைந்து விளங்கும், ஹி நிச்சயமாக, அர்ச்சிஹி ஜுவாலைகள், ஸ்மிதே நன்றாக எரியும், ஹவ்யவாகனே ஹோமக்னையில், ததா அப்போது, ஆச்யபாகவ் நெய் அளிப்பதில், அந்தரேண இடையில், ஆகுதி ஹோமப் பொருட்களை, பிரதிபாதையேத் சமர்ப்பிக்க வேண்டும். அக்னி நன்றாக எரிந்து ஜுவாலைகள் எழும்பொழுது நெய் அர்ப்பிக்கும் நேர இடைவெளியில் ஹோமப் பொருட்களை சரியான முறையில் சமர்ப்பிக்க வேண்டும். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறா ரொம்ப ஒரு போயட்டிக் வேலை. இந்த நெருப்பு ஜுவாலைகள் எப்படி அது ஏன்னு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோ, அந்த சமயத்தில் எந்த இடத்தில் ஆவுத்தி போடணுங்கிறதும் இந்த யாகங்கள்ல சொல்லி கொடுத்திருக்கா. லெப்ட்லயும் இல்லாம ரைட்லயும் இல்லாம மிடில்ல இந்த ஆகுதி பண்ணணும். இந்த ஆகுதி வந்து ஒழுங்கான முறையில் பண்ணனா உங்களுக்கு வேண்டிங்கிற என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ, எதுக்காக பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை என்றால் என்ன ஆகும் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல வருது. 3வது ஸ்லோகம். யஸ்யாக்னிஹோத்ரமதர்ஷ மபௌர்ணமாஸ மசாதுர்மாஸ்ய மனாக்ரயண மதிவர்ஜிதம் ச அஹுதமவைஸ்வதேவமவித்தினா ஹுதமாசப்தமாஸ்தஸ்ய லோகான் ஹினஸ்தி. யஸ்ய எவருடைய, அக்னிஹோத்திரம், அக்னிஹோத்திரம்ங்கிறது யாகம், அக்னியில யாகம் பண்றது. அக்னிஹோத்ரா அப்படின்னு நிறைய பேருக்கு இப்ப எல்லாம் ஃபேமிலி நேம் இருக்கு. அவ வந்து அக்னிஹோத்திரம் பண்றவா, யாகம் பண்றவா. அதர்ஷம் தினசரி செய்யாமல், அப்பௌர்ணமாசம் பௌர்ணமி இல்லாமல், சாத்துர்மாசியம் சாத்துர்மாசியம் பண்ணாம, அனாக்ரயணம் ஆண்டு தொடக்க யாகம் இல்லாமல், அதிதி வர்ஜித்தம் அதிதியோட பூஜை இல்லாமல், அவுதம் சரியாக அர்ப்பிக்காமல், அவைஸ்வதேவம் வைஸ்வதேவம் செய்யாமல்,
அவிதினா விதி தவறி குதம் செய்யப்பட்ட ஹோமம் அபஸ்தமான் 7 லோகங்களையும் தஸ்ய அவருடைய லோகான் பலன்களை ஹினஸ்தி அழிக்கும். விதிப்படி செய்யப்படாத யாகம் தினசரி அமாவாசை சாத்துர்மாசம் அதிதி பூஜை முதலியன இல்லாமல் செய்யப்படும் யாகம் அவன் பெற வேண்டிய இந்த 7 லோக பலன்களையும் அழித்துவிடும். சோ அந்த யாகங்கள் ஒழுங்கா பண்ணலன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்காம போயிடும், அழிஞ்சிடும். சோ இந்த அக்னிஹோத்திரம் பண்றது, இதுல வர வார்த்தைகளுக்கெல்லாம் நமக்கு அவ்வளவா இப்ப மீனிங் தெரியாது. ஏன்னா அதுக்கு அந்த மாதிரியான யாகங்கள் இப்ப பண்றது இல்ல. இந்த பௌர்ணமாச பூஜைகள் சாத்துர்மாசிய பூஜைகள் இல்லாமல் அக்ராயண யாரையும் அழிக்காமல், அதாவது வருஷம் பிறப்பதற்காக இருக்கிற அந்த பூஜை பண்ணாமல், அதிதிகளுக்கு பூஜை பண்ணாமல், வைஸ்வான தேவர் இல்லாமல் ஒரு முழு கவனமும் செலுத்தாமல் இந்த யாகம் பண்ணா அப்ப என்ன ஆகும்? எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா எல்லாமே விதி பிரகாரம் பண்ணணும். இந்த வேதங்கள்ல எப்படி சொல்லிருக்காளோ அதுக்கு தகுந்தாவில பண்ணனா பலம் உண்டு. இப்ப நம்ம பாஸ்போர்ட்க்கு அப்ளை பண்றோம், யார் ஏதாவது விசாக்கு அப்ளை பண்றோம்னு வச்சுங்களேன், அதுக்கான விதிமுறைகள்லாம் இருக்கு. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், காசை வைக்கணும், அதோட உங்களோட பழைய விசா வைக்கணும், அதோட உங்களோட பணம் எவ்வளவு உங்களோட பாஸ்புக் என்னெல்லாம் இருக்கோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வைக்கணும், சைன் போடணும். இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு அந்த விசா கிடைக்க. பண்ற பொழுது அந்த விசா கடை பண்ண போறது நமக்கு இங்கேருந்து அமெரிக்கா போனோம். இதுதான் நம்மளோட பலன் என்ன, நமக்கு இங்கேருந்து நமக்கு அமெரிக்கா போனோம். அதுதான் நாம் பண்றோம். அதுக்காக இந்த விசா, அதுக்கான விதிமுறைகள், அதுல இருந்து ஒன்று மிஸ் ஆனா கூட நமக்கு இந்த அமெரிக்கா போறது கிடைக்காது. அதுபோல எல்லா விதிகளும் ஒழுங்கா பண்ணாதான் கிடைக்கும். இது பண்ணலைன்னா ஒண்ணுமே கிடைக்காது. தர்ஷ பௌர்ணமாச அதெல்லாம் யாகம் இல்லை. யாகம்ங்கிறது வெறும் யாகம் பண்றதுதான். ஆனா இதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் இந்த விசா ஃபில்அப் ஃபார்ம்ஸ், பௌர்ணமாச சாத்துர்மாசியம்ங்கிறது நம்ம இந்த மழை காலத்தோட 4 மாசம் அது இல்ல. இது வேற ஏதோ. இதுக்குள்ளான மீனிங் நான் நிறைய தேடி பார்த்தேன். இது சாத்துர்மாசியம்னு நம்ம சொல்றோமே அதானா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. சோ இந்த மாதிரியான நிறைய அந்த காலத்துல இந்த உபநிஷத்துல எழுதியிருக்கா. இந்த அதிதி இல்லாம பண்றது, வைஸ்வதேவ இல்லாம பண்றது, சரியான நேரத்துல பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் பண்ணாம இருந்தா 7 லோகமும் கிடைக்காது அப்படிங்கிற. 7 லோகம்னா என்ன? நேத்திக்கு தான் நம்ம சொன்னோம். 7 நம்மளோட தர்மத்துல பாத்தீங்கன்னா 7 ஸ்வர்க்கங்கள் இருக்கு. பூ புவஸ்வ மக ஜன தப சத்ய. ஒன்று அதை விட மேலானது, ஒன்றுக்கு மேலானது அடுத்தது. பூங்கிறது இந்த பூமி. பூ புவஸ்வ மக ஜன தப சத்ய. சோ இந்த மாதிரி அந்த 7 உலகமும் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு இடத்துல நான் என்ன படிச்சேன்னா, இப்ப நம்ம தர்ப்பணம் பண்றோம், ஸ்ராத்தம் பண்றோம். ஸ்ராத்தம் பண்றச்ச இந்த 3 தலைமுறைக்கு பண்றோம்.
தன்னோட தகப்பனார், அவரோட நம்மளோட கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் ஃபாதர், இந்த 3 ஜெனரேஷன்ஸ்க்கு பண்றோம். அதே மாதிரி நீங்கள் இறந்த பின்னும் உங்களோட சன், உங்களோட கிராண்ட் சன், உங்களோட கிரேட் கிராண்ட் சன் அவா வரைக்கும் உங்களுக்கு சாத்தம் பண்ண போற. சோ அந்த மாதிரி 3 மேல 3 கீழே, நாம மிடில் 7. சோ இந்த 7 உலகமும் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கான காரணம், அந்த ரீசன் ஆர் மீனிங் இதுவும் இருக்கு அப்படின்னு வந்து. சோ என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி வேதிக் ரிச்சுவல்ஸ் எல்லாம் நம்ம யாகங்கள் பண்றது மட்டும், அதுக்கு சொன்னார் இந்த மிடில்ல, இந்த யாகத்தோட மிடில் லெஃப்டும் இல்ல ரைட்டும் இல்லை, ஆவுத்தி வந்து அந்த நெருப்புல கொடுக்கணும். இது யாகம் பண்றதுக்கான விதிமுறை. அதே போல அது சுத்தி வர பௌர்ணமாசியம், இந்த சாதுர்மாசியம், வைஸ்வதேவன், இதெல்லாம் அதிதி பூஜை, இதெல்லாமும் பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்தாதான் சரியான வேதிக்கு ரிச்சுவல்ஸ் பண்ற மாதிரி. அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 4வது ஸ்லோகம். காளி கராளி ச மனோஜவாச்ச சுலோஹிதாயாச்ச சுத்ரூம்ரவர்ணா புலிங்கினி விஸ்வருச்சி ச தேவி லேலாயமானா இதி சப்த ஜிஹ்வாஹ. காளி காளி, கராளி பயங்கரமான, ச மேலும், மனோஜவா மனவேகத்துடன், ச மற்றும், சுலோகிதா சிவப்பு நிறமுடைய, யா எது, ச மேலும், சுதூம்ரவர்ணாக புகை நிறம் உடைய, ஸ்புலிங்கினி நெருப்பு ஓட இந்த பிளிக்கரிங் இருக்குமே சிறுகங்களுடைய, விஸ்வரூச்சி எங்கும் ஒளிரும், ச தேவி தெய்வீகமான, லேலாயமானா அசைந்து விளங்கும், இதி இவ்வாறு, சப்த ஜிஹ்வாஹா 7 நாக்குகள். அக்னிக்கு 7 நாக்குகள் உண்டு. காளி கராளி மனோஜவா சூலைத்த சிவப்பு நிறம், புகை நிறம், தீப்பொறிகள், எங்கும் ஒளிரும் என பல வடிவங்களில் அசைந்து விளங்குகிறது இந்த அக்னி. இந்த மாதிரி அக்னியோட எக்ஸ்பிளைன் பண்றது இந்த மந்திரம். அவ்வளவு மீனிங் இல்ல. அதாவது நம்ம அக்னி வந்து, அக்னிக்கு 7 தேர் கொடுத்திருக்கா. காளி கராளி மனோஜவ சுலோகித சுதும்ரவர்ண ஸ்புலிங்கினி விஸ்வருச்சி. காளி கருப்பு நிற அக்னி, கராளி பயங்கரமான அக்னி, மனோஜவ ரொம்ப வேகமான அக்னி, சுலோகித சிவப்பு கலர் அக்னி, சுதூம்ரவர்ண இந்த புகையோட நிறமுடையது, ஸ்புலுங்கினி இந்த ஸ்பார்க்ஸ் வெளியில வந்துட்டு இருக்கு அந்த மாதிரியானது, விஸ்வருச்சி நிறைய இன்யூமரபிள் அது கிளைகள் இருக்கு, இந்த மாதிரி ஆன அக்னி இருக்கு அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். 5வது ஸ்லோகம். ஏதேஷு யश्चरते भ्राजमानेषु यथा कालै चाहुतयो ह्याददायन् तन्नयन्त्येताः सूर्यस्य रश्मयो यत्र देवानां பதிரேகோ திவாசஹ. ஏதேஷு இவைகளில், யஹ யார், சரதே செயல்படுகிறாரோ, பிராஜமானேஷு ஒளிரும் நிலையில், யதா காலம் சரியான நேரத்தில், ச மேலும், ஆஹுதய ஹோமங்கள், ஆததாயன் சமர்ப்பிக்கிறார், தம் அவரை, நயந்தி அணைத்து செல்கின்றன, ஏதாக அவை, சூரியஸ்ய சூரியன், ரஷ்மய கதிர்கள், யத்ர எங்கு, தேவானாம் தேவர்கள், பதிஹி பிரபு
ஏகः ஒரே ஒருவர், அதிவாசः வாழ்கிறார். இந்த விதிகள் சரியான நேரத்தில் ஹோமங்களை செய்பவர்களை அந்த ஹோம பலன்கள் சூரிய கதிர்கள் போல எடுத்துச் சென்று தேவர்கள் இருக்கும் உலகத்திற்கு கொண்டு செல்கின்றன அப்படின்னு போயட்டிக்கா சொல்ற. இந்த யாகங்கள்லாம் யாரு விதிமுறை பண்றாளோ அவளை இந்த அக்னி இந்த சூரிய பகவான் எப்படி எடுத்துன்னு போறாரோ அவரோட சேரியட்ல அந்த மாதிரி அவரை எடுத்துட்டு போறதான். அந்த ஒளிமயமான அந்த அக்னியில அழிச்சுன்னு போய் யார்கிட்ட எடுத்துன்னு போறான்? தேவர்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே தேவன் இந்திரன். சோ இந்த மாதிரி யார் ரிச்சுவல்ஸ் எல்லாம் டெய்லி பண்றாளோ, யாகங்கள் பண்றாளோ, அவளை இந்த அக்னி சூரியன் எப்படி அழிச்சுட்டு போறதோ அந்த மாதிரி அழிச்சுட்டு போவா அப்படின்னு சொல்றா. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். 6வது ஸ்லோகம். அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். 6வது ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். ஏகே ஹிதி தமாஹுதயஸ் சுவர்ச்சசஸ் சூரியஸ்ய ரஷ்மிபிர்யஜமானம் வஹந்தி பிரியாம் வாச்சமபி வதந்த்யோர்ச்சயந்த்ய ஏஷவ புண்ணியஸ் சுக்ருதோ பிரம்மலோகः. ஏஹி ஏஹி வா வா என்று, இதி என்று, தம் அவரை, ஆஹுதய ஹோமங்கள், சுவர்ச்சச பிரகாசமானவைகள், சூரியஸ்ய சூரியன், ரஷ்மிபிகி கதிர்களால், எஜமானம் யாகம் செய்பவரை, வஹந்தி எடுத்துச் செல்கின்றன, பிரியாம் இன்பமான, வாச்சம் பேச்சு, அபிவதந்திய பேசி, அர்ச்சியந்தி புகழ்கிறார்கள், ஏஷக இது, வஹ உங்களுக்கு, புண்ணியக புண்ணியமுடைய, சுக்ருதக நல்ல கர்ம பலன் அளிக்கும், பிரம்மலோகக பிரம்மலோகம். வா வா என்று அழைத்து பிரகாசமான ஓமங்கள் யாகம் செய்பவரை சூரிய கதிர்கள் போல உயர்ந்த உலகத்திற்கு கொண்டு செல்கின்றன. அங்கு இனிய வார்த்தைகளால் போற்றி, இது உங்கள் புண்ணிய பலன் என கூறி உயர்ந்த லோகத்தை அளிக்கின்றன. சோ இத கேட்ட உடனே, இந்த ஸ்லோகம் படிச்ச உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, அந்த காலத்துல பிளைட்ல இந்த பிசினஸ் கிளாஸ்ல போற அனுபவம். இந்த வீசா எல்லாம் வாங்கிட்டு இந்த யூஎஸ் போறதுக்கான வழியில போறேன். இதேதான் நடக்கிறது. இந்த உதாரணம் சொன்னது கரெக்டா இப்ப வருது. யூஎஸ் போனோம், அதுக்காக வீசா வேணும். அந்த வீசாக்கான ஒழுங்கா அந்த ஃபார்ம் எல்லாம் போடணும், பணம் கட்டணும், சைன் போடணும். அவ அந்த சைன்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் நீ நல்லா கரெக்டா விதிமுறைகள் நல்ல விதிமுறைகள் எல்லாம் சரியா கண்டுபிடிச்சிருக்க, கரெக்டா பண்ணிருக்க, இந்த யாகம் எல்லாம் பண்ணிருக்கே, சரி உன்னை அமெரிக்காவுக்கு போறதுக்கு நீ தகுதி பெற்றவனா இருக்கே அப்படின்னு நீ அப்புறம் டிக்கெட்டை வாங்குறேன், ஏர்போர்ட் போறேன். ஏர்போர்ட் கதவு, அந்த ஃப்ளைட் கதவு திறக்கிறது, என்ன வருது? அழகான ஏர் ஹோஸ்டஸும் அந்த ஸ்டுவர்டும் அங்க நின்று ஏஹி ஏஹி வா வா என்று அழைக்கிறார். கரெக்டா அழைச்சிட்டு, இதான் உங்க சீட்டு, நல்ல பிசினஸ் கிளாஸ் சீட்டு, நல்ல பரவலா இருக்கு, உட்காருங்கோ, இதுதான் உங்களோட சீட்டு, இங்க போங்க உட்காருங்கோ அப்படின்னு உட்காருறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பைலட் சொல்லுவான், நல்லா நீங்கள்லாம் அமர்ந்தீங்களா, உங்களை பார்த்துக்கிறதுக்காக நாங்கள்லாம் இங்கே காத்துட்டு இருக்கோம், நல்லா நீங்க உங்களை 30,000 ஃபீட்டுக்கு எடுத்துன்னு போறோம், அங்கேருந்து நீங்க உங்க உலகத்தையே பார்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு அழகான திருஷ்யங்கள்லாம் பார்க்கலாம், முன்னாடி உங்களுக்கு டிவி இருக்கு, டிவியில உங்களுக்கு என்ன பார்க்கணுமோ பார்க்கலாம், வேளா வேலைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் அப்படிங்கிற.
நீங்களும் அப்படியே படுத்துட்டு இருக்கேள், நல்லா ஜாலியா படுத்துட்டு நல்லா மிதந்துட்டு இருக்கேள் காத்துல, லிட்ரலி காத்துல மிதந்துட்டு இருக்கேள், டிவி பார்த்துட்டு இருக்கேள், நல்லா அவெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்குறா, அதெல்லாம் சாப்பிடுறேள், ஜாலியா படுத்துட்டு இருக்கேள். ஒரு 12 13 மணி நேரம் ஃப்ளைட்டு நல்லா போயிட்டு சடனா அங்கேருந்து அந்த பைலட் சொல்றான், அமெரிக்கா வந்தாச்சு, இப்ப நாங்க இறங்க போறோம், வெளியில ஸ்னோ விழுந்துட்டு இருக்கு, -10 degrees, நாங்க இப்ப இறங்க போறோம், நீங்க அப்ப நீங்க வந்து ஐயோ எனக்கு இன்னும் இன்னும் அந்த மதந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவா? அதெல்லாம் இல்ல, உன் பண்ண புண்ணியத்துக்கான எல்லாம் முடிஞ்சுடுத்து, சொர்க்கலோகம்லாம் நீ அனுபவிச்சாச்சு, திருப்பியும் நீ இங்கதான் வந்தாகணும், வந்துட்ட, இது மாதிரி இந்த கஷ்டம் தான், -10 degrees கஷ்டம் படு அப்படின்னு வந்து இறக்கி விட்டுரும். அதுபோல இந்த ஸ்லோகத்துல சொல்றா, வா வா என்று அழைத்து இந்த யாகம் செய்பவரை சூரியர் கதிர்கள் போல உயர்ந்து உலகத்திற்கு கொண்டு செல்கின்றன, உயர்ந்த உலகத்திற்கு. அங்கு இனிய வார்த்தைகளால் ஏர் ஹாஸ்டஸ் மாதிரி போற்றி அப்படி நம்மளை அழிச்சுன்னு போறா, அழிச்சுன்னு போய் மேல லோகத்துக்கு அழைச்சின்னு போயிட்டு இருக்கா. சோ அதான் இந்த அபராவித்யா பத்தி இந்த 6 ஸ்லோகங்கள் பார்க்கிறோம். இந்த அபராவித்யால என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இந்த லோகத்துல புண்ணியம் இந்த சத்தியம் தான் இதெல்லாம் பண்றது, இந்த மாதிரி யாகங்கள் எல்லாம் பண்றது. இந்த சத்தியமானது தான், இதுல இருந்து வர உங்களுக்கு பலன்கள்லாம் இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைக்கதான் கிடைக்கும், அடுத்த உலகத்திலயும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த பர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்காது. இந்த அபராவித்யா உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும், நீங்க கேட்டது காமமோ அந்த அர்த்த காமம் எல்லாம் கிடைக்கும், தர்ம அர்த்த காமம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா மோட்சமும் அந்த உங்களோட இந்த கேள்வி இருந்ததே, எதை அறிந்தால் எல்லாம் அறிய முடியுமோ அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதில் இதுல கிடைக்காது. ஆனா எல்லாம் கிடைக்குங்கிறது சத்தியம், இதெல்லாம் பண்றது சத்தியம். சோ இந்த பராவித்யா என்ன, எது கிடைச்சா அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம், அடுத்த வாரம். சோ இந்த இன்னியோட கிளாஸ பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்கள் பூஜை பண்றதெல்லாம் முதல்ல நம்ம பூஜை பண்றோமே, இன்னைக்கு ஆர்த்தியில பண்ண பூஜை இதெல்லாம் ஒழுங்கா பண்றோமாங்கிறது கூட பாத்துங்கோ. ஏன்னா இதுக்கு பலன் கிடைக்கும், அது நிச்சயம். ஆனா சரியா பண்ணலன்னா அதுக்கான பலன் கிடைக்காது, அழிவுதான் கிடைக்கும். இதெல்லாம் அபராவித்யா. ஆனா இந்த வித்யா ரொம்ப முக்கியமானது. இந்த வித்யா தான் நம்ம மனசை கிளீன் பண்ணி இந்த வேதாந்த ரோட்ல கொண்டு வரதும் இதுதான். அதாவது இதை டிஸ்மிஸ் பண்ணல அவர், இது தப்புன்னு சொல்லல, ஆனா இதுல இருக்கிற குறைகளை மட்டும் அவர் சொல்றார். அதான் இந்த 2வது கண்டத்தோட முதல் 6 ஸ்லோகத்துல வருது. பாக்கி இந்த பராவித்யா பத்தி அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அதோட இன்னையோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம், 10 மணியும் ஆயிடுத்து. ஸோ நாளைக்கு நாராயணியம் திரும்பி ஆரம்பிக்க போறோம். முதல் தசகம் முடிச்சிருக்கோம். ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறச்ச சொன்ன மாதிரி திருப்பியும் சொல்றேன், இந்த முதல் தசகத்தை இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா சொல்லுங்கோ. அந்த குரூப்ல போல் போட்டிருக்கேன், அதுல போடுங்கோ, உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு. அதுக்கு தகுந்தாப்புல நாளையோட கிளாஸ் முதல் தசகத்தோட பிராக்டிஸ் தானா, இல்லைன்னா 2வது தசகம் ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிறது அதை வச்சு பண்ணலாம். இன்னையோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri Krishna, sir. Thank you, Jai sir. Shri கிருஷ்ணஜி, Krishna, sir. தேங்க்யூ ஜி. Jai Shri Krishna, sir.